Example 1.1 givenல A 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்னா A into adjoint A equal to adjoint A into A equal to determinant of A into I3. I3ன்றது order 3 identity matrix. ஃபஸ்ட்டு determinant of A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை determinantல எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு A11 எடுத்து எழுதுகிறேன். அப்போ A11னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 into 2 மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிடுறேன். ஸோ செகண்ட் இது எழுதும்போது எப்போவுமே நம்ம இங்கே மைனஸ் போடுவோம். ஸோ மைனஸ் ஆஃப் இந்த -6 இருக்கிற இடம் A12. அப்போது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த 4 எலமெண்ட்ஸை மேட்ரிக்ஸாக போடுறோம். அகெயின் இந்த +2 எழுதிட்டு ஸோ +2 வந்துட்டு A13னால ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம் ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க 4 எலமெண்ட்ஸை எழுதிடுறேன். ஸோ 8 அப்படியே எழுதுகிறேன். ஸோ எப்போவுமே மல்டிப்ளை பண்ணும்போது கிறிஸ் கிராப்ஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 21 மைனஸ் ஸோ எப்போவுமே செகண்ட் இது எழுதுவோம் மைனஸ் எழுதிடும். -4 into -4 நம்மளுக்கு +16 ஆயிரும். ஸோ அதனால் -16. ஸோ மைனஸ் ஆஃப் -6 +6 அகெயின் இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது -18 மைனஸ் ஆஃப் -8 becomes +8 ப்ளஸ் 2 into -24 அடுத்து -14 அப்படின்ட்டு. ஸோ 21 minus 16 நம்மளுக்கு 5 வரும். ப்ளஸ் 6 into -18 + 8 -10 ப்ளஸ் 2 into 24 - 14 நம்மளுக்கு 10 வரும். 8 5s are 40 6 into -10 -60 ப்ளஸ் 20. ஸோ இந்த 40 60 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 60 வரும். 60 minus the 60 will be getting determinant as 0. இப்போ நம்மளுக்கு determinant 0 வந்துருச்சு. இப்போ இந்த determinant வந்துட்டு into I3 அதாவது ஐடென்டி 3 நம்ம பண்ண போகிறோம் ஆர்டர் 3ல பண்ணும்போது. ஸோ 0 into நம்மளுக்கு I3 வரும். ஸோ எனிதிங் into 0 will be again getting 0. ஸோ அப்போ நம்மளுக்கு determinant into I3 is equal to 0 I3 அதாவது 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு adjoint A கண்டுபிடிக்க போகிறோம். adjoint A அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் A11 அப்படின்ற பிளேஸில் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி இருக்கிற வர determinant அதாவது இப்போ A11னா அதோட ரோவும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற டிட்டர்மினன்ட் வந்துட்டு எழுதுவோம். ஸோ 8ன்ற பிளேஸில் நம்ம ஃபஸ்ட்டு ரோவிங் காலமையும் ஹைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 7 -4 -4 3 வரும். ஸோ அகெயின் இங்கே வந்துட்டு ரெண்டாவது வர்றது எல்லாமே we have to put minus, அதனால் நான் இங்கே மைனஸ் போடுறேன். ஸோ இதை ஹைட் பண்ணும்போது நம்மளுக்கு -6 -4 2 and 3 வரும். அகெயின் அதே போல் 2 அப்படின்ற பிளேஸில் எடுத்துக்கிட்டோம்னா -6 7 2 -4 வரும். ஓகேவா? ஸோ இங்கே அகெயின் மைனஸ் போடணும். ஓகேவா? பிகாஸ் இது வந்துட்டு A11 இது A12. ஸோ இது 1 + 1 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது 2 கிடைக்கும். அதே இது 1 + 3 நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும். அதே போல் இது A13 இது நம்ம ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் வர பிளேஸில் ஃபுல்லாக முன்னாடி நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ A12 இது ஆடாக வரும். A21 ஆட், A23 ஆல்சோ ஆட், A32 ஆல்சோ ஆட். அதனால தான் இந்த 4 பிளேஸ்லையுமே நம்ம மைனஸ் போடுவோம். மற்ற எல்லா பிளேஸ்லையுமே ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்துட்டு எழுதிடுவோம். ஸோ அகெயின் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஹைட் பண்ணிவிட்டு இந்த டிட்டர்மினன்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு எழுதி வச்சுருப்போம். அந்த டிட்டர்மினன்ட்ஸ்லாம் எழுதி சால்வ் பண்ணும்போது வில் பி கெட்டிங் 21 - 16 மைனஸ் ஆஃப் -18 + 8 24 - 14 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 21 - 16 5 -18 + 18 -10 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் -10 + 10 24 - 14 10 -18 + 8 will be getting -10 again minus of -10 10 24 - 4 20 minus of -20 will be getting 20 again you get 10 minus of -20 20 then 56 - 36 will be getting 20. So last the solution la பண்ணிட்டு லாஸ்டா என்ன பண்ணனும் டிரான்ஸ்போஸ் பண்ணனும். டிரான்ஸ்போஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் காலமை ரோவா எழுதிடணும். ஃபர்ஸ்ட் காலமை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதிடணும், செகண்ட் காலமை செகண்ட் ரோவா எழுதணும், தேர்ட் காலமை தேர்ட் ரோவா எழுதணும். ஸோ இந்த 5 10 10 இங்கே எழுதிடணும். அகெயின் this 10 20 20 will be writing here 10 20 20 இங்கே எழுதிடும். ஸோ இதுதான் adjoint of A. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஒரே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிறதுனால உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. தென் A into adjoint of A. ஸோ கொடுத்துருக்க ஏயும் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச adjoint of A we are going to multiply. ஸோ ரெண்டுமே வந்துட்டு 3 into 3 matrix. ஸோ since it's 3 into 3 matrix we can see that மல்டிப்ளிகேஷன் நம்மளால் பண்ண முடியும். பிகாஸ் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் ரோட மேட்ரிக்ஸும் ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் மேட்ரிக்ஸ் வந்துட்டு மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் நம்மளுக்கு இந்த ரிமைனிங் இருக்கிற 3 into 3 வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணணும்.
So 8 5s are 40 minus 60, 2 into 10, 20. Then first row, second column, 80 minus 120 plus 40. 80 minus 120 plus 40. Minus 30 plus 70 minus 40. So next first row முடிச்சு second row first column, second row second column, second row third column. Then third row first column, third row second column, third row third column பண்ணிட்டோம்னா நமக்கு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ while solving this, for example 40 minus 60 plus 20 இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எனக்கு 0. அதே போல் எது பண்ணாலுமே எனக்கு 0 வருது. ஸோ ஐம் ரைட்டிங் திஸ் as 0 into ஐடென்டி மேட்ரிக்ஸ், பிகாஸ் 0ட ஐடென்டி நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணாலும் அகெயின் இந்த 0 தான் வரும். ஸோ ஐம் ரைட்டிங் as 0 into I3 that is equal to 0 வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சனால டிட்டர்மினன்ட் ஆஃப் A into I3 பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம A into adjoint A பண்ணிட்டோம், அடுத்து adjoint A into A பண்ணுறோம். ஸோ அகெயின் 5 10 10 அந்த adjoint A ஃபஸ்ட்டு எழுதிட்டு then I'm writing the A matrix. Again அது first row first column, first row second column, first row third column அப்படின்னு சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த மேட்ரிக்ஸ் வரும். அகெயின் இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு அகெயின் 0 தான் வருது. ஸோ adjoint of A into A is equal to 0 into I3. ஸோ இந்த 0 பதில் determinant of A into I3 போடுறேன். ஸோ therefore A into adjoint A is equal to adjoint A into A equal to determinant of A into I3, hence verified.